வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியில நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் என்று இங்கே ஏவாள் கூறுகிறாள். ஆனால் பிசாசானவன் இதை குறித்து அவளிடம் பேசவில்லை. ஏவாள் எந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதோ அந்த விருட்சத்தை பற்றியே அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனாயிருந்தான். நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் நம்மிடம் இல்லாததை சுட்டி காட்டுவதே பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. எல்லா விருட்சங்களின் கனிகளும் அந்த ஸ்திரீயின் புசிப்புக்குரியவையாயிருந்தன. அவை நல்லவையும் இனியவையுமாயிருந்தன. ஆனால் பிசாசானவனோ அவளுக்கு எது விளக்கப்பட்டிருந்ததோ அதையே அவளுக்கு மிக பெரிதாக எடுத்து காட்டினான். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று ஏவாள் சர்ப்பத்திடம் கூறினாள். தேவன் சொன்னது உண்மையில் அப்படி அல்ல. அவர் கூறியிருந்ததில் முக்கியமான வார்த்தையை அவள் விட்டுவிட்டாள். அதை நீ புசிக்கும் நாளில் நிச்சயமாகவே சாவாய் என்று தேவன் கூறியதாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே என்ற வார்த்தை ஏவாளின் வார்த்தைகளில் விடுபட்டு போயிற்று. தேவனுடைய வார்த்தையில் எது வலியுறுத்தும்படி இருந்ததோ அது அவளை விட்டகன்றது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுதலும் தேவனுடைய வார்த்தையை பற்றிய சரியான அறிவின்மையும் நமது வாழ்வில் அழிவை கொண்டு வரும். தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்கு நாம் அதற்குரிய முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். நமது இருதயம் தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்குமாயின் நாம் அநேக காரியங்களில் அதிக அலுவலாயிருப்பினும் நிச்சயமாகவே பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போம். தேவ பிள்ளையே, வேத வசனத்தின் மீதுள்ள வாஞ்சை நம்மில் குன்றும்போது நீ பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதையே அது புலப்படுத்தும். மேலும் அதை நீ தொடக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் தேவன் கூறியிருந்த வார்த்தைகளுடன் ஏவாள் அவற்றை சேர்த்து கொண்டாள். நாம் எதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் கூறுகிறாரோ அதை தொடாமலும் இருப்பதே நலம் என்பது உண்மையே. ஆனால் அவள் தேவன் கூறியவற்றுடன் சிலவற்றை சேர்த்து கூறினாள். ஒருவன் தேவனுடைய வார்த்தையோடு எதையாகிலும் கூட்டினாலோ அல்லது அதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டாலோ அவன் மீது தேவ தண்டனை நிச்சயமாகவே வரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஏவாளின் இருதயத்தில் இருந்தது யாது என்பதை கவனிப்பதும் நமக்கு ஆர்வமூட்டுவதாய் இருக்கிறது. தேவன் பேசிய போது தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சம் என்று அவர் கூறவே இல்லை. அந்த விருட்சம் தோட்டத்தின் நடுவில் இருந்தது என்பது உண்மைதான். ஆயினும் ஜீவ விருட்சமும் கூட தோட்டத்தின் மத்தியில்தான் நின்றது. அந்த ஸ்திரீ தோட்டத்தின் நடுவில் என்று தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றினை சேர்த்து சொன்னாள். அது அவளது இருதயத்தின் மையத்தில் இருந்ததே அவள் அப்படி சொன்னதின் காரணமாகும். அது அவளது எண்ணங்களை நிறைந்திருந்தது. வேறு வார்த்தைகளிலே நம்ம சொல்லும்போது மிக சிறந்தது தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது, அதை தேவன் எனக்கு விலக்கி வைத்திருக்கிறார் என்பதே அவளது கூற்றின் உட்கருத்தாயிருந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்றது. அந்த ஸ்திரீயோ தேவனுடைய வார்த்தைகளில் நிச்சயமாக என்ற வார்த்தையை விட்டுவிட்டாள். இப்பொழுது சாத்தான் அவள் விட்டுவிட்ட அந்த வார்த்தையையே அவளுக்கு எதிராக உபயோகிக்கும்படி
பற்றி பிடித்து கொள்கிறான். நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தால் பிசாசு தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாறானதை கூறி நம்மை வஞ்சிக்கும்படியாக அந்த குறிப்பிட்ட வார்த்தையையே பயன்படுத்துவான். அவன் நம்மை தேவனை விட்டு பிரித்துவிட விளைகிறான். நாம் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு பிரிக்கப்படும் போது அவன் நம்மை தேவனிடமிருந்து பிரித்து விடும்படி அந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறான். எனவே நாம் வேத வசனங்களை அசட்டை செய்யவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு பசி தாகம் உண்டாயிருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் தேவனுடைய வசனத்தை குறித்து நாம் சரியான பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நாம் தேவனுடைய வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவோ அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவோ நாம் துணிய மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.